ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்கய்யா. ராமலிங்க ரெட்டியார், பணப்பாக்கம் கிராமம், பண்ருட்டி வட்டம், கடலூர் தாலுக்கா. ஐயா நீங்க வந்து இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இது சவுக்க ஒரு 5 ஏக்கரு. இதை வந்து வாய்க்கால் பாசனம் தான் போட்டோம். ஆனால் இது வந்து 1 ஏக்கர் ஒரே மடை தான். வாய்க்காலில் வந்து இந்த அளவுக்கு இது மாதிரி போட்டு, ஆமாம், அது அந்த ஒரே மடை தான். இந்த ஒரு மடை தான். ஆமாம், இந்த 1 ஏக்கருக்கு ஒரு மடை. 1 ஏக்கருக்கு ஒரு மடை போதுங்களா? போதும். சரிங்க. இது கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது கண்ணு வந்து இது பக்கத்தில் வந்து இங்கேருந்து புதுப்பேட்டை பக்கத்தில் மணப்பத்தூரில் பாலாஜி ரெட்டியார்னு ஒருத்தர் இது பண்ணுறாரு. ஆமாம், நர்சரி பண்ணிட்டு ஸ்பீடு கன்று. இது ஸ்பீடு கன்றுன்னு ஒரு ரகம் இருக்குது, நாட்டு ரகம்னு ஒரு கன்று இருக்குது. ஆமாம், இது வந்து சீக்கிரமாக குரோத்திங் ஆகிடும். ஆமாம், 2 வருஷத்தில் வெட்டிடலாம், ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் நீங்க முதல்ல சவுக் பண்றது? ஆமாம், இது முன்னாடி சவுக் பண்ணல. ஏற்கனவே பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா காலத்தில். அப்போ என்ன ரகம் பண்ணிருக்கீங்க? அப்போ நாட்டு கன்று தான். அது 5 வருஷம். ஓ அப்படியே வெட்டது 5 வருஷம்? ஆமாம், இது 2 வருஷத்தில் வெட்டிடலாம். அந்த 5 வருஷத்தில் என்ன ஈல்டோ அதே ஈல்டு இது ஸ்பீடில் 2 வருஷத்தில் வந்துடும். இப்போ இருக்கிற மானிடர்கள் எப்போ சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக வீணாகி சீக்கிரமாக போகிறான் இல்லை, அதே சேம் டிட்டோ. ஆமாம். சரி, 1 ஏக்கருக்கு எத்தனை கண்ணுங்க? 1 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அது 120 நடுது, 100 நடுது, பல விதமாக இருக்குது. என்ன அடி? 4 அடி கால், 4 அடிக்கு 4 அடி. கண்ணு வாங்கிட்டு அப்படியே வச்சிட்டீங்களோ? ஆமாம், கண்ணு வாங்கிட்டு வந்து நான் உழவு ஓட்டி வாய்க்கா போய் இழுத்துட்டேன். சவுக்கையில் ஊடு பயிர் மரவள்ளி இதுக்கு கடலை போட்டுருந்தேன். கடலை போட்டேன். இதுதான் ஏக்கர் 40 மூட்டை வந்தது. இல்லை, அப்படியே ஒரு கட்டப்பாறையில் போட்டுட்டு ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அந்த கப்புலேருந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். எவ்வளோ அடி நோண்டுங்க அதுக்கு? சும்மா ஒரு 4 இன்ச்சு பண்ணோம். ரொம்ப வேண்டாமா? வேணாம், ஒரு அடியெல்லாம் வேண்டியது. ஒரு அடியெல்லாம் வச்சிங்கன்னா தண்ணியே வராது. இதுக்கு மேலோட வச்சா போதும். ஆமாம். சரிங்க. வச்ச பிறகு என்ன வேலைகள் பண்ணணுங்க? வச்ச பிற்பாடு தண்ணி ரெகுலராக தண்ணி பாய்ச்சணும். இல்ல, இது இந்த ஸ்பீடுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படுறது இல்ல. அந்த பச்சை பிடிக்கிற வரைக்கும் தண்ணி ஒழுங்கா பாய்ச்சணும். அப்ப எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சணும்? டெய்லி பாய்ச்சணும். டெய்லி எவ்வளவு நேரம் ஊத்தணும்? சும்மா ஒரு 1 hour 1 hour. இப்ப அதுக்கு மடை தான். இது மடை தான் பாய்ச்சணும். சரி, மடை சொன்னீங்க இதுவா? இல்ல, மடை ரொம்பிச்சுனா அப்படியே இது வந்து 10 காலுக்கு, அப்ப 10 காலுக்கு ஒன்னு இருந்தது. இப்ப வளர்ந்த பிற்பாடு ஏக்கருக்கு ஒரு மடை. சரி, நட்டுட்டீங்க. நட்ட பிறகு இல்ல உரம் அதெல்லாம் கொடுக்குறீங்க? உரம் ஒன்றும் கொடுக்கல. இதுல பூச்சி எல்லாம் வருமா? இதுல இது பூச்சி மந்தெல்லாம் எதுவுமே பூச்சி மந்து அடிக்கல. மலாட்டிக்கு தான் உரம் கொடுத்தேன். இல்ல, பூச்சி நோய் வருமான்னு கேட்குறேன். வராது, இது வரைக்கும் வந்ததில்லை. சரிங்க. இப்ப இல்ல வரும், சப்பாத்தி பூச்சின்றது வரும். அந்த மாவு பூச்சின்றாங்களே. ஆமா. அப்ப என்ன பண்ணுவீங்க? அது இது வரைக்கும் நான் வந்ததும் கிடையாது, நான் அடிச்சதும் கிடையாது. அதுக்கு வந்து இது சோப் ஆயில் இருக்குல்ல, சர்ஃபு, அதை கரைச்சி தண்ணியில் அடிச்சாலே வரல. இப்போ இன்னும் ஒரு 6 months கவாத்து வந்து ஒரு 6 மாசத்துல அப்படியே லேடிஸை விட்டு கத்தியால தட்டிடுவோம். இந்த இடம் தட்டிக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல கிளை வருமோ? ஆமா, இதெல்லாம் தட்டி விட்டுறணும். இது மாதிரி இருந்தது. தட்டி விட்டோம்னா மரம் காத்து ஓட்டத்துல பெருக்கும். எப்படி கரும்புல சோள பிச்சா பெருக்குதோ அது மாதிரி சவுக்கையில கிளப்ப தட்டினோம்னா சைடு இது வந்து இந்த இடம் வந்து இது மாதிரி இருந்திருக்கும். இப்ப இது மாதிரி பெருசாயிடுச்சு. பெருக்கும். வாங்குறவனுக்கு எடை கூட வரும், விலை கேட்பான். 2 வருஷத்துல அறுவடை வரும் அப்படின்னீங்க. 2 வருஷம் 2.5 வருஷம். காத்து மழை அதெல்லாம் தாங்குது. நல்லா தூக்கி மடிச்சிருக்கணும். நானு இது மண்ணு அனுப்பிச்சிருக்கீங்க? மண்ணு வண்டியாலே அனுப்பிச்சிருவேன். எத்தனை நாள் ஒரு தடவை அடைக்கணும்? எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை? ஒரே ஒரு ஐட்டம், மலாட்டியை பிடிங்கிட்டு நல்லா தண்ணி பாய்ச்சி ஈரமா இந்த வீடரை விட்டு மடிச்சிட்டோம்னா அதோட சரி. தண்ணி அப்புறம் தண்ணி பாய்ச்சுற வேலை தான். நம்ம வேலை எதுவுமே கிடையாது இதுல. அதோட அறுவடை தான். அறுவடை எப்படி நீங்க பண்ணிடுவீங்களா? இல்ல, வந்து கேட்பான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்களான்னு. நம்ம ஒரு ரேட் சொன்னோம்னா இந்த இடம் இவ்வளவு வராது அப்படின்வான். நம்ம அவன்கிட்ட பார்கிங் பண்ணி எதாவது கொடுத்துட வேண்டியதுதான். நீங்க இது வரைக்கும் அறுவடை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? முதல்ல கொடுத்தேன், அது ஒரு 40-50 வருஷம் முன்னாடி. அப்பெல்லாம் எவ்வளவு போச்சுங்க? அப்பெல்லாம் என்ன ஏக்கர் 75,000 1 லட்சம் தான். இப்ப வந்து ஏக்கர் 2.5 லட்சம் 3 லட்சம் போகுது. இதுல ஏக்கருக்கு
ஒரு கண்ணு எவ்வளவுங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க இதுல நீங்க? ஒரு கண்ணுக்கு என்ன செலவு பண்ணுவோம்? 1.50 ஒரு கண்ணு. ₹1.50. டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் சேர்த்து நடுறதுக்கு ஒரு 50 பைசா, ₹2. மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க இதுக்கு? இது என்ன கணக்கு, என்னத்தை நான் செலவு பண்ணேன்? செலவு எதுவும் கிடையாது இதுல. செலவு ஒண்ணு வேற. நல்ல வருமானம் தான் அது. வருமானம் அப்ப தைரியமா பண்ணலாம் அது. பண்ணலாம். சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? அறுவடை பண்ணிட்டு எதுக்கு பயன்படுத்துறீங்க? இதை வந்து இந்த போஸ்ட் சென்டரிங் போஸ்ட் இருக்குல்ல, ஆமா ஆமா. அதுக்கு யூஸ் பண்றாங்க. கொடி மரத்துக்கு. மற்றபடி இந்த இதுக்கு ஃபிளாக் போஸ்ட், சென்டரிங் போஸ்ட். இந்த காகிதத்துக்குலாம் எதுவும் பயன்படுத்துங்க? இருக்கு. காகிதம் செய்யறது. அது கூழ் காடு காகிதம், அதெல்லாம் பயன்படுத்துங்க. காகித கூழுக்கு. இந்த பள்ளிப்பாளையத்துல இது இப்ப நல்லா போகுது, அட்டைக்கு கூழுக்கு, இது பேப்பருக்கு. நீங்க நீங்க டைரக்டா இல்ல, நாங்க வந்து வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம். அவன் எடுத்து போய் அவங்க ஏதோ டீலிங் பண்ணிப்போம். நீங்க டைரக்டா எதுவும் பண்ண முடியாது? அதெல்லாம் இது இந்த 4 ஏக்கருக்கு என்னத்த நான் பண்றது? எவ்வளவு மகசூல் வருதுங்க வர நினைக்கிறீங்க? அதாவது டன்னு கணக்குல சொல்ல முடியாது. ஏக்கர் இப்போ 2.5 லட்ச ரூபா போகுது. 2 லட்ச ரூபா அடிமட்டமா 2 லட்சம் கிடைச்சிருன்றீங்க. சரி, ஓகே. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. சவுக்குன்ற பயிரை பத்தி காமிச்சீங்க. ஏன்னா சவுக்கு எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சவுக்கு நல்ல லாபம் தான். சவுக்கை வந்து விவரம் தெரியாத வச்சானா லாஸ் தான் வரும். விவரம் தெரிஞ்சு வைக்கணும். ஆமா. இப்ப இது வந்து இந்த பாஸ்ட்ல வந்து இது பண்ண முடியாது. நாட்டு கண்ணுல இது மாதிரி விதை எடுத்து இதை உமிட்டி நம்மளே விதை உற்பத்தி பண்ணலாம். இப்போ நீங்க பண்ணலாமா? இதை பண்ண முடியாது. இது ஃபாஸ்ட்ல பண்ண முடியாது. நாட்டுல பண்ணலாம். அப்ப நீங்க நாட்டே வச்சிருக்கலாமே. ஆனா வருஷத்துக்கு லேட் ஆகும். ஆமா. அதுக்கு இது எவ்வளவு மேல்? இல்ல நாளைக்கு கிடைக்கிற கலாக்காவோட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா மேல். அப்படிதான் விவசாயம் பண்ணணும். ஆமா. அப்பதான் விவசாயம் வந்து முழு வரலாம். இந்த மாட்டு போட்டு படுத்து தூங்குனா 6 வருஷம் கழிச்சு நம்ம இருக்கிறோமா இல்லையான்றது அது அடுத்த ஆள்பட்டு. சரிங்க. கேட்ட கேள்விக்கு விவசாயம் வந்து விக்கிரவாண்டியில ஒரு பஸ் கம்பெனி போன வாரம் ஆக்சிடென்ட் தூக்கத்தில் விட்டுக்கிறான். 69 பேரோ 70 பேரோ. அதில் ஒரு 40 பேர் தப்பிச்சதே ரொம்ப அருகண்டாயுதமாக இருக்கும். 20 பேர் தான் நொண்டி நின்றுலாம் வந்தான். அதை வந்து இதில் யூடியூப்பில் தான் யாரோ எடுத்து போட்டாங்க. மோட்டர் சைக்கிளில் முதல்ல பின்னாடி போகிறாரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த வண்டி போய் கவுறதெல்லாம் காட்டினாரு. நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதான் அதனால இருக்கும்போதே வந்து சம்பாரிச்சு. ஆமாம். ரொம்ப நன்றிங்க. நான் வந்து நான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. மேலே இருக்க ஆண்டவன் இருக்கான் பாருங்க, அவன் பார்த்து கோடு போடணும். அதில் ரோடு போட்டு கார் ஓட்டணும். என்ன மாதிரி விவசாயம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது. ஆன்மீகத்தில் பெஸ்ட் ஒன். லாயரில் எந்த கேஸ் எப்படி போகணுன்றதை டீலிங் பண்ணுவேன். கார், மோட்டர் சைக்கிள், டிராக்டரு, வீடர் கேட்ரு எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் எந்த மெக்கானிக்கும் உள்ளே வரக்கூடாது. நானே பிரித்து நானே மாட்டுவேன். இந்த கார் தான் இது லேட்டஸ்ட் வழியா. இதில் இருக்கிற ஸ்பேரு, அந்த வண்டியே காளியாங்கடை குஜிலி. ஆனால் வண்டி பார்க்கறது எப்படி இருக்குது? ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும். நேற்று 150 கிலோமீட்டர் நம்ம சேலம் 2 ஹவரில் வரான்.